Hello guys, so இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே டெட்ரா ஃபிஷஸ். இந்த வீடியோல மேக்ஸிமம் டெட்ரா ஸ்ட்ரிம்ஸ், அப்புறம் பீ பஃபர், தென் நிறைய கொஞ்சம் ஸ்னேல் வெரைட்டிஸ் இது எல்லாமே இப்போ பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச கார்டினல் டெட்ரா சூப்பரான குவாலிட்டியில நம்ம கிட்ட வரும். ஸோ பாட்டம்ல இருந்து காமிக்கிறேன். சைசிங் பார்த்துக்கோங்க, சூப்பரான சைஸ். பெல்லி ஃபுல்லா ரெட்டாவும், தென் ஹெட்டோட டாப்ல இருந்து டெய்லோட எட்ஜஸ் வர ஃபுல் ப்ளூல இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகா பிரீமியமா இருக்கும். எப்பவுமே இந்த டேங்க்ல நம்ம ஆட் பண்ணுவோம். ரொம்பவே அழகா இருக்கும். நம்மகிட்ட இருக்க டெட்ராஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டினல் டெட்ரா. அதுக்கடுத்து ரொம்ப அஃபோர்டபுள் சீப்பாவும் கலர்ஃபுல்லாவும் இருக்க டெட்ரானா நியான் தான். ஸோ நியானும் சூப்பரான குவாலிட்டியில இந்த தடவை வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான சைசிங். ஸோ நியான் இந்த சைஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் கூட போடுவாங்க. இதை வந்து ஜம்போ நியான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா நம்ம நார்மல் நியான் தான் கொடுக்குறோம். நார்மலா நம்ம என்ன நியான் டெட்ரா எவ்வளவு கம்மியா கொடுக்குமோ அதே சேம் பிரைஸ் தான் கொடுக்க போறோம். ரூபா கூட சேஞ்சஸ் இல்ல. நல்ல பெருசு, சூப்பரான சைசிங். சைஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ஓகே. சோ கலரேஷன் பாக்கெட்ல இருக்காது, பயத்துல இருக்கும். இது மட்டும் இல்ல, இப்ப காமிக்க போற மீன் எல்லாமே இது கூட கொஞ்சம் கலர் தெரியுதுல. அடுத்து பாக்குற எந்த ஃபிஷும் கலர்ஃபுல்லாவே இருக்காது, பிளாங்கா இருக்கும். நம்ம டெட்ராஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிம்ஸ் அண்ட் பீ பஃபர் பாத்துலாம். சோ இதான் பீ பஃபர். சோ வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பஃபர் ஃபிஷஸ். சோ அப்படியே பாட்டம்ல காமிக்கிறேன். நிறைய இருக்கு. பீ பஃபர் ஃபிஷ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஸோ இதில் சைசிங் பார்த்தா அப்ராக்ஸா உங்களுக்கு 1 சென்டிமீட்டர்ல 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்னெயில்ஸ் எல்லாம் சாப்பிடும். இப்போ சைட் வியூல காமிக்கிறேன். ஸ்னெயில்ஸ் நம்ம டேங்க்ல வந்து பெஸ்ட் ஸ்னெயில் இருக்குன்னா இதை நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பஃபர் ஃபிஷ் கூட நீங்க மற்ற ஃபிஷ்ஷுமே போட்டுக்கலாம். இது பெருசாக இது டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம பிராக்கிஷ் வாட்டர் பஃபரோட ரொம்ப சாஃப்டா தான் இதோட நேச்சர் இருக்கும். ஸ்னெயில்ஸ் எல்லாம் சூப்பராகவே சாப்பிடும். ஓகே. சோ இப்போ இந்த பீ பஃபர் நம்ம காமிச்சாச்சு. இதுக்கு அடுத்து ஸ்னெயில்ல கொஞ்சம் நான் ப்ரீடிங்க்கு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாக்குறது எல்லாமே பிளாக் ஸ்னெயில், அப்புறம் சாக்லேட் ஸ்னெயில்ஸ் இருக்கு. சாரி, ஸ்ட்ரிம்ஸ். ஒரு ஃப்ளோலயே போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே ஸ்ட்ரிம்ஸ். ஸோ ஸ்ட்ரிம்ஸ் நல்ல சைசிங்ல வந்திருக்கு இந்த ரக. தென் இதை வந்து நம்ம சேல்ஸுக்கு வச்சிருக்கோம். பிளாக் இருக்கும் நம்மகிட்ட, ட்ரீம் ப்ளூ ஸ்ட்ரிம்ஸ், கோல்டன் பேக்லைன் ஸ்ட்ரிம்ஸ், அப்புறம் பிளெட்டி மேரி, செரி ஸ்ட்ரிம்ஸ், இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் ஆஃப் ஸ்னெயில் ஸ்ட்ரிம்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. அப்புறம் இது எல்லாமே எல்லோ ரில்லி ஸ்ட்ரிம்ஸ். அப்படியே பாட்டம்ல காமிக்கிறேன். கலர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். தென் இது வந்து நான் லாஸ்ட் டைம் ப்ரீடிங்காக, அதாவது வாங்கியிருந்தேன், நல்லா இருக்கும், குட்டியெல்லாம் இருந்துச்சு, ப்ரீட் போட்டிருந்தேன். ஸோ இந்த தடவையும் ப்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 20 பீசஸ் எடுத்திருக்கேன். சூப்பர் குவாலிட்டி அண்ட் சைஸ்ல வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எல்லோ ரில்லி ஸ்ட்ரிம்ஸ். எல்லோ ஸ்ட்ரிம்ஸ் கிடையாது, எல்லோ ரில்லி. ஹெட் அண்ட் டெய்ல மட்டும் தான் கலர் வரும். இடையில செலஃபனா அழகா அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ரீடிங்க்கு ஆட் பண்ண போறோம். நம்ம ப்ரீடிங் டேங்க்ல போய் போட்டலாம் வாங்க. அப்படியே போன் எடுக்கு. ஸோ இதான் நம்ம இப்போ வச்சிருக்கிறது எல்லோ ரில்லி ஸ்ட்ரிம்ஸ். நம்ம இந்த டேங்க்ல தான் ப்ரீட் போட்டிருக்கோம். ஸோ அதில் அப்படியே ஃப்ளோட்டிங்ல விட்டுறலாம். சூப்பரா ப்ரீட் ஆகும். நான் லைட்டிங்லாம் வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிம்ஸை திறந்து விடுறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, எப்படி ப்ரீட் போட்டிருக்கோம் அது எல்லாமே இன்னொரு வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்து டெட்ரா ஃபிஷஸ் தான். டெட்ராஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஆல்கேட்டர் கடைசியா பார்க்கலாம். டெட்ராஸே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறது இது எல்லாமே லெமன் டெட்ரா. இப்போதைக்கு எல்லோ கலர் இருக்காது. டேங்க்ல ஆட் பண்ணக்கு அப்புறம் கொஞ்சம் போல எல்லோ கலர் வர ஆரம்பிக்கும். நீங்க இப்போதைக்கு சைசிங் மட்டும் பாத்துக்கோங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பயத்துல. ஏன்னா கவர்ல இப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு டிராவல் ஆகி வரும். அப்படின்றப்ப எங்கேயோ ஸ்ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. நம்ம டேங்க்ல ஆட் பண்ணக்கு அப்புறம் ஃபுட்டா எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்ற ஃபீல் வந்த உடனே கலர் மியூட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாக்குறது லெமன் டெட்ரா. சூப்பரான கலரேஷன்ல வந்திருக்கு. சாரி, சூப்பரான சைஸ்ல வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம் மவுண்டைன் மினோஸ். ஆல்பினோ மவுண்டைன் மினோ சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஆல்பினோ மவுண்டன் கிடையாது, கிளவுட் மவுண்டைன் மினோஸ். இதுதான் ரியல் நேம். அப்புறம் இது பிளாக் மவுண்டைன் மினோ. இந்த மவுண்டைன் மினோல பிளாக் கலர். ஸோ இது எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். பிளாக் மவுண்டைன் மினோஸ். அப்புறம் இது கிளவுட் மவுண்டைன் மினோஸ். இன்னைக்கு ஃபுல்லா அன்பாக்சிங் பண்றாங்க, என்ன சொல்றேன்னு தெரியாம மாத்தி சொல்லிடுறேன். ஒன்னு சொல்ல வரேன், மாத்தி சொல்லிடுறேன். தென் இதெல்லாம் ப்ளூ டெட்ரா. சூப்பரான டெட்ரா ஃபிஷ். ஆக்சுவலா இது சிடி மாதிரி ரொம்ப கலரேஷன் அப்படியே அப்பப்ப கலர் மாத்திக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி அவ்வளவு அழகா தெரியும். ஸோ ப்ளூ டெட்ரா இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ரோல் ஆகிட்டே இருக்கு. ஓகே, தென் இது எல்லாமே நம்ம சில்வர் டிப் டெட்ரா. இதோட எட்ஜஸ் எல்லாமே சில்வர் டிப், அதாவது டிப் அந்த எட்ஜஸ் ஃபுல்லா சில்வர்ல முடியும். அதனால சில்வர் டிப் சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்ல இந்த ஃபிஷ் கிடைக்கும். ஆமா, கொஞ்சம் மற்ற ஃபிஷ் அமௌண்டோட இது கொஞ்சம் சீப்பாவே கிடைக்கும் ஓரளவுக்கு. ஸோ அடுத்து ஆல்கே ஹீட்டர். இதெல்லாம் கோல்டன் ஆல்கே ஹீட்டர். சூப்பரா கிளீனிங் ஒர்க் பண்ணும். ஆனா நீங்க ஃபுல் பிளான்டேஷன் வச்சிருக்கீங்க,
இல்ல பாட்டம்ல ஃபுல்லா கார்பெட் பிளான்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பிளான்ட் இது ஃபிஷ் ஆட் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் கலைச்சி விட்டுரும். பார்த்துருக்க இவ்வளவு பெருசு வளரும். நம்ம கஸ்டமர் ஒருத்தரே நம்ம பிரபான்னு சொல்லி ஒரு ப்ரோ, அவர் வந்து இந்த சைஸ்ல நம்ம வாங்கிட்டு போனாரு. நம்ம கிட்ட ஒரு 3 மாசத்துல இவ்வளவு பெருசு கொண்டு வந்துட்டார். பெருசா கொண்டு வந்து இப்ப ரீசெண்டா நம்ம அதை ரீசேல் பண்ணிருந்தோம். ஸோ அது மாதிரி பெருசா வளரும். நீங்க கொஞ்சம் வேற கோல்டு இந்த மாதிரிலாம் ஃபிஷஸ் வச்சிருக்கீங்கன்னா இவங்களை ஆட் பண்ணிக்கலாம். இது பிளான்டேஷனுக்கான ஃபிஷ் இல்ல, செமி பிளான்டேஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். பிளான்டேஷனுக்கு பிளக்கோ அப்ப இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் இவங்க பிரிசில்னோஸ் சொல்லி இந்த பிளக்கோ இருக்கு. சோ இந்த பிரிசில்னோஸ் பிளக்கோலாம் பார்க்கவும் கொஞ்சம் அழகா இருக்கும். நல்லா அடல்ட் ஆறப்ப நோஸ்ல நல்ல பிரிசில் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ஆல்பினோ பிரிசில்னோஸோட இந்த தடவை பெரிய சைஸா வந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்த பிளாக் பிரிசில்னோஸோட இந்த தடவை சின்னதா வந்திருக்கு. ஏன்னா ரேட் டிஃபர். போன தடவை 250 ரூபா வந்துச்சு, இந்த தடவை ரொம்ப சீப்பான ரேட்ல 100 சில்லறைக்கே கிடைக்கும் ரெண்டுமே. ஆமா, ரெண்டுமே ரேட் ஒரே ரேட்டு தான். பிளாக் பிளக்கோ போன தடவை அடல்ட்டே கொடுத்திருந்தேன், பட் அது 250. இந்த தடவை ரொம்ப ரேட் கம்மியா தான் வரும். ஓகே ஃபைனலா இதுல இருக்கலாம் க்ளோ லைட் டெட்ராஸ். க்ளோ லைட் நல்ல ஸ்மால் சைஸ் வந்திருக்கு நமக்கு. கலரேஷன் இது வந்து ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் நல்லா பாடியில தெரியும். ஓகே, இன்னும் நமக்கு நிறைய பாக்ஸஸ் வந்திருக்கு. சோ இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கலாம். சோ என்ன ஃபிஷ் வந்திருக்குன்றதை அடுத்து காமிக்கிறேன். அது டெட்ராஸ் இல்லாம ஒரு டெட்ரா கூட ஆட் பண்ணிக்க மாதிரி டிஃபரெண்டான ஃபிஷஸ் நிறைய இருக்கு. சோ வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.